இன்றைய வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட சொல்கின்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று. இந்த நாளிலும் கூட அநேக பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட சொல்லுவாங்க, நான் உனக்கு துணையா எப்போதும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மை விட்டு அவங்க பின்வாங்கி போவாங்க, நம்மளோட அவங்க துணையா இருக்கவே மாட்டாங்க. சில சிறு பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் அருகில இருந்தாலும் கூட சில காரியங்களை குறித்து ஏதாவது இருட்டான நேரங்களில கூட பிள்ளைகள் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து விடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க பெற்றோர்கள், நான் உன் துணையா இருக்கிறேன், நான் உன்னோட கூட தான் நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரையிலும் எந்த ஒரு பெற்றோரும் எந்த ஒரு மனிதன் கூட நம்மோடு கூட துணையா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் கூட நமக்கு துணையா இருக்கிறவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தனியாய் நின்று கொண்டிருக்கின்றேனே என்று கூட நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ? கர்த்தர் சொல்கின்றார், நான் உன்னோடு கூட துணையா இருக்கிறேன். நீ சென்று கொண்டிருக்கிற அந்த பாதையிலே நீ மட்டும் செல்லவில்லை மகனே மகளே, நானும் உன்னோடு கூட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால நீ பயப்படாத. உன் குடும்ப சூழ்நிலை பார்த்து நீ கலங்கி நித்தமும் என் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கின்றாயே, உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உனக்கு பதில் தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், அது எனக்கு பரிபூர்ண சுகத்தை தருமா, இல்லை என்றால் எப்படி என்னுடைய நிலைமை இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்குகின்றீர்களோ? கலங்காதே மகனே மகளே, என் இரத்தத்தின் வல்லமே உன் சரீரத்துக்குள் சென்று அற்புத சுகத்தை கொடுக்கும். நீ சந்தேகப்படாதே, என்னை நீ நம்பு, என் தழும்புள்ள கரம் உன் காயங்களை ஆற்றும், உனக்கு சுகம் தரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, அதனால பயப்படாதே, நீ விசுவாசத்தோடு ஜெபி என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளிலும் கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கலாம், எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதுவரையிலும் அவங்க சரியா படிக்கவில்லையே, இவ்வளோ ஃபீஸ் கட்டி பணம் செலவு பண்ணி நான் படிக்க நாங்கள் வச்சிருக்கிறோம், ஆனா பிள்ளைகள் சரியான அப்படி இன்னும் படிக்கல, நாங்க கேட்டா கூட சரியான அளவுக்கு பிள்ளைங்கள் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார்களே சொல்லிவிட, நீங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கலாம், பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், அவருடைய எதிர்காலங்களை குறித்து பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் பயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. நீங்கள் ஜெபிக்கின்ற ஒரு பெற்றோர்களா இருந்தீங்கன்னா, பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணீர் வடித்து நீங்க பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம், சுகம், வெற்றி, நல்ல மதிப்பெண்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுக்கு துணையா இருப்பார். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்காக அனுதினமும் நீங்க ஜெபிங்க. ரட்சிப்புக்காக பிள்ளைகளுக்காக எப்படியாயும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இயேசுவோடைய அன்பை பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும்னு நீங்க ஜெபிக்க மறந்துடாதீங்க. பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஒரு நண்பராக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இந்த பொல்லாத உலகத்திலே பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெயம் எடுக்க முடியும். அதனால பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருபோதும் மறந்து விடாதீங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை எந்த ஒரு சகோதரியோ சகோதரனோடு கூட சகோதரனாக இருக்கலாம், ஆனா நீங்க கூட யோசிக்கலாம், என் குழந்தை இன்னும் ஸ்கூலுக்கு நான் சேர்க்கல, ஆனா குழந்தைக்காக நீங்க ஒருவேளை கூட அந்த குழந்தைகளுக்காக கூட நீங்க ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க சிறு குழந்தையிலே நீங்க பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவார். இந்த பொல்லாத நிறைந்த அசுத்தம் நிறைந்த அந்த உலகத்திலே நீங்க சிறு வயதிலேயே நீங்க ஸ்கூலுக்கு அனுப்ப போவதற்கு முன்பதாக கூட நீங்க பிறந்ததிலிருந்து நீங்க குழந்தைய கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து துணையாயிருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து அசுத்தங்கள் பாவங்கள் பிள்ளைகளை தொடாதபடி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை நீங்க இப்போதான் நான் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க அது எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி கூட நீங்க பயந்து நீங்க வேதனையோடு இருக்கின்றீர்களோ? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பயப்படுதல கர்த்தர் பார்க்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை தருவார். இயேசுவிடம் குழந்தையை அர்ப்பணிச்சிருங்க. இப்போதே நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் செய்யுங்க. ஞானத்திலும் கர்த்தரை அறிகிற அறிவில சிறந்து விளங்கும்படியா இந்த குழந்தை காணப்படும்படியாக கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தருடைய கரத்துல நீங்க கொடுத்துருங்க. அப்போது கர்த்தரை பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். பிள்ளைகளை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி சமாதானத்தை இழந்து போக செய்கின்றதோ அந்த காரியத்திலே இயேசுப்பா நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்து நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தர்
உங்களுக்கு துணையாய் நின்று இந்த மாதத்திலும் கூட உங்களுடைய எல்லா குழப்பத்தையும் எல்லா சந்தேகத்தையும் மாற்றி சத்துருடைய திட்டங்களை அழித்து ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே தந்து உங்களுக்கு துணையா இருந்து நீங்கள் பயப்படாதபடி உங்களுக்கு துணை நின்று கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி இயேசப்பா. இந்த வேலையிலும் கூட பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுத்த உடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சுவாமி அப்பா, அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் கூட ஆண்டவரே, அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, ஐயோ எனக்கு துணை இல்லை, நான் தனிமையா நின்று கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்களோ, இந்த பிள்ளைகளெல்லாம் என் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருந்து ஆலோசனைகளின் கர்த்தராக இருந்து நீங்க நடத்துங்க. அதே போல எக்ஸாமுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், அது நிமித்தம் பெற்றோர்கள் ஆண்டவரை பாரத்தோடு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இந்த எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. எழுதி கொண்டிருக்கிற எக்ஸாமில் நல்ல மார்க்குகள் கிடைக்க கிருபை தாங்க. எழுத போகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் நல்ல சுகபலனையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, எக்ஸாம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்திலே சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, இந்த வயதில் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, என் இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே வாழும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரே நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல இருதயத்தை, நல்ல ஒரு குணாதிசயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. பிள்ளைகளோடு கூட நீங்க துணையாயிருந்து எந்த காரியத்திலும் பிள்ளைகள் பயப்படாதபடி விசேஷித்த கிருபைகளையும் ஞானத்தையும் ஆண்டவரை கொடுத்து, எந்த சப்ஜெக்ட் ஒருவேளை ஆண்டவரை எக்ஸாமுக்கு ஆயத்து பட்டு கொண்டிருக்கிற எழுத போகிற பிள்ளைகளுக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த சப்ஜெக்ட்ல உங்களுடைய கிருபைகளை தந்து, ஞானத்தை தந்து, ஞாபக சக்தி தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல முறையில வெற்றி எடுக்க நீங்க கிருபை செய்ய போறதற்காக நன்றி. எல்லா கொஸ்டின்ஸ்களுக்கும் நல்ல ஆன்சரை பிள்ளைகள் எழுத நீங்க கிருபை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.